ஹலோ கைஸ், வெல்கம் டு இடன் அக்வாட்டிக். ஸோ கைஸ், நம்ம இந்தியன் நேட்டிவ் ரிவர் ஃபிஷ்ஷை பற்றி வீடியோஸை போட சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு டாப் 15 ஃபிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான். அதுவும் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான். நம்மளோட ரிவர் சிஸ்டமில் இந்த மீன்கள்லாம் காணக்கூடியது தான். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் காணக்கூடிய அக்வேரியம் ஃபிஷ்ஷஸை பற்றி நம்ம வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 3 பார்ட் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் தொட்டு பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய அக்வேரியம் ஃபிஷ்ஷஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ வெரைட்டி மீன்களாக நம்ம இந்தியாவிலேருந்து அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குன்றத உங்களுக்கே ஆச்சரியமாகும். சூன் பார்ட் 4 வேறு வரப்போகுது. ஸோ சூன் அது வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீன்களை பற்றி பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜெயண்ட் டேனியோஸ் தான். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு மீன், ப்ளூ அண்ட் எல்லோ ஸ்ட்ரைப்லாம் போட்டு நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரிவர் சிஸ்டமில் காணக்கூடியது தான். ஸோ உங்கள் வீட்டாண்ட எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மீன்கள்லாம் அக்வேரியம் ஹாபியில் இருக்கிறது தான். பட் நம்ம அக்வேரியம் ஷாப்பில் இந்த மீன்கள்லாம் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த மீன்கள்லாம் வளர்க்க விரும்புவீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கைஸ், ஜெயண்ட் டேனியோஸில் நிறைய வெரைட்டிஸ்லாம் வேறு இருக்குது. ஸோ அதை பற்றி சூன் நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம். நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கிறது இந்தியன் கிளாஸ் ஃபிஷ். ஸோ கைஸ், நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு மீன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபிஷ்ஷை வாங்குங்க. இது தமிழ்நாட்டில் காணக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். அண்ட் கைஸ், இந்த கிளாஸ் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இதோட உடம்புல சிரிஞ்சி வெட்டி இதுக்கு வந்து கலர் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் ஃபிஷ்லாம் வாங்காதீங்க, நார்மலாக இருக்க கிளாஸ் ஃபிஷ் வாங்க, அது நல்லாயிருக்கும். நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது டிராஃப்ட் கௌராமி. ஸோ வந்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சின்ன கௌராமியை நீங்கள் வந்து வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிராஃப்ட் கௌராமியை சூஸ் பண்ணுங்கள். இது நம்ம தமிழ்நாட்டு ரிவர் சிஸ்டமில் காணக்கூடிய ஒரு கௌராமி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளான்டர் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா அந்த கௌராமியை சூஸ் பண்ணுங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் பிளான்டர் டேங்க்குக்கெலாம். நம்பர் 4ல் இருக்கிறது சன்னா மருலியஸ். ஸோ இதுவும் நம்ம தமிழ்நாட்டில் காணக்கூடிய ஒரு ஸ்னேக்கடு தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ் வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேங்க்கில் இதை போடுங்க, பயங்கரமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு மீன். ஸோ மான்ஸ்டர் ஃபிஷ் பிரியர்கள் இந்த மீனை சூஸ் பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்கும் கைஸ். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 6வது இடத்துல இருக்கிறது சன்னா பஞ்ச் டாட்டா. ஸோ கைஸ், இது வந்து ஒரு அழகான ஒரு குட்டி டிராப் ஸ்னேக்கட். இந்த மீனை வந்து நம்ம கொரவ மீனுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 to 3 ஃபீட் டேங்க்கில் வச்சிடலாம். ஸோ சூப்பரான ஒரு டிராஃப்ட் ஸ்னேக்கட். ஒரு சின்ன ப்ரெடேட்டர் ஃபிஷ் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கொரவ மீனை சூஸ் பண்ணுங்கள், அது நல்லாவே இருக்கும். நம்பர் 7th பிளேஸில் இருக்கிறது டேங்க் கோபி. ஸோ இந்த கோபி பார்த்தீங்கன்னா பதுங்கிருந்து வேட்டையாடக்கூடிய ஒரு மீன். ஸோ கைஸ், இந்த மீன்லாம் நம்ம தமிழ்நாட்டில் காணக்கூடிய மீன் தான். பட் இதெல்லாம் இப்போ என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக ஆகிட்டு இருக்குது. இந்த மீன் மட்டும் கிடையாது, மற்ற மீன்களும் தான். ஸோ இந்த மீன்கள்லாம் நீங்கள் வளர்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். ஸோ இங்கே 8வது இடத்துல இருக்கிறது கில்லி ஃபிஷ்ஷுன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு கில்லி ஃபிஷ்ஷை பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில், அதை பிடிச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கோல்டன் பஞ்சாக்ஸ் மாதிரி இருந்தது. பட் அதுக்கு உடம்புல ஸ்ட்ரைப் இருக்குது. ஸோ எனக்கு அது என்ன வெரைட்டின்னே எனக்கு தெரியல. பட் 2-3 வெரைட்டி நான் பார்த்தேன். ஸோ அதோட நேம்லாம் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த நேம் என்னன்றதை தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது அரூலியஸ் பார்ப், இல்லாட்டி தாமிரபரணி பார்புன்னு கூட சொல்லலாம். பேர்லேயே தெரிஞ்சிருப்பீங்க இந்த பார்ப் எங்கேருந்து வந்திருக்குன்றத. தாமிரபரணி ரிவர் தான். பட் இந்த பார்ப் தாமிரபரணியில் மட்டும் காணக்கூடியது இல்லை, காவேரி ரிவர்லேயும் காணக்கூடிய பார்ப்பு தான். ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நம்பர் 10th பிளேஸில் இருக்கிறது ஸ்பைக்கி டெயில் பேரடைஸ் ஃபிஷ். ஸோ கைஸ், ஒரு அழகான ஒரு குட்டியான ஒரு மீன் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்க்க ஒரு பீட்டா மீன் மாதிரி இருக்கலாம். பட் இது வந்து பீட்டா மீன், கௌராமி எல்லாம் ஒரு ஃபேமிலி தான். ஸோ இது ஒரு ஃபேமிலி தான். இது ஒரு பேரடைஸ் ஃபிஷ். ஸோ இந்த மீனை வந்து நம்ம தமிழ்நாட்டில் காணக்கூடிய மீன் தான். ஸோ இந்த மீன்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்பர் 11th பிளேஸில் இருக்கிறது ஆரஞ்சு குரோமைடு. நீங்கள் ஒரு சின்ன சிக்லெட்டை வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்லெட்டை வாங்கி வளர்க்கலாம். இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரிவரில் காமனாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக்கிஷ் டேங்க்கில் கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்லேயும் வச்சுக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 12th பிளேஸில் இருக்கிறது க்ரீன் குரோமைடு. ஸோ கைஸ், இதுவும் நீங்கள் வந்து ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் ஃபிஷ்ஷில் டேங்க்லேயும் வளர்க்கலாம், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்லேயும் வளர்க்கலாம். ஸோ கைஸ், இந்த க்ரீன் குரோமைட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ரிவரில் பார்க்கலாம் கைஸ். ஸோ கைஸ், நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் வாங்கணும்னு நினச்சிங்க, பட் அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரீன் குரோமைடை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்க்க டிஸ்கஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம்.
13வது இடம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சும்மா பார்ப்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். பட் நம்ம தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சில வெரைட்டி பார்ப்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அதோட நேம்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு அதோட ஏதோ நேம் தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ கைஸ், மொட்டையா கெண்டை மீனுன்னு டைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது கெண்டை மீன் எனக்கும் தெரியும். பட் அது என்ன வெரைட்டின்னு தான் எனக்கு தெரியல. அந்த வெரைட்டி நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்பர் 14 வைல்டு கப்பி. ஸோ கைஸ், இதை நான் வந்து வைல்டு கப்பின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரிவரில் பார்த்தீங்கன்னா கப்பீஸ்லாம் காணப்படுகிறது. ஸோ அந்த கப்பி வெரைட்டியோட நேம் தான் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து மொத்தமாக வைல்டு கப்பின்னு சொல்கிறேன். ஸோ யாருக்காவது அதோட நேம் என்னன்னு ஏதுன்றது தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். லாஸ்ட்டாக நம்ம 15th பிளேஸில் பார்க்க போகிறது ஸ்பைக்டு லோச், இல்லாட்டி ஸ்பைக்கி லோச், இல்லாட்டி ஸ்பைன்டு லோச், ஏகப்பட்ட பேரில் அழைக்கப்படக்கூடிய மீன். ஈஸியாக சொல்லப்போனால் ஐரா மீன். ஸோ நல்ல ஒரு சூப்பர் டிசைன் உள்ள ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மீன். நீங்கள் வந்து உங்கள் அக்வேரியமில் போட்டு பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும். ஸோ அந்த மீனோட பிஹேவியரும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை நல்லா போட்டு வளர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யாரெல்லாம் இதை வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் டேங்க்கில் போட்டு வளர்த்திருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், இதோடு இந்த வீடியோவை எண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.